உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை மிக அன்போடு வாழ்த்துகிறேன். கொலோசியர் முதல் 2 அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்து முழுமையானவர், முதன்மையானவர் என்பதை நிரூபிக்கும்படியாய் அல்லது அதை உறுதி செய்யும்படியாய் பவுலடியார் கூறின வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டோம். 3ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய நடைமுறை பகுதி துவங்குகிறது. கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம், இயேசு கிறிஸ்து முதன்மையானவர், முழுமையானவர் என்பது உண்மையானால் என்னுடைய வாழ்விலே எல்லாரிலும் எல்லாமுமாய் இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். அந்த எல்லாரிலும் எல்லாமாய் இருப்பது என்பது புதிய மனுஷன சாயலை தரித்து கொள்வது. இந்த சாயலிலே பழைய மனுஷனுக்குரிய தன்மைகள் இருக்கக்கூடாது. இந்த உலகத்துக்குரிய பாவ காரியங்களிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். ஆண்டவருடைய சாயலை தரித்து கொண்ட புதிய மனுஷனுக்குரிய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்விலே துவங்க வேண்டும். எனவேதான் என்னுடைய விருப்பமும் என்னுடைய விருப்பத்திற்கேற்ற செயல்பாடுகளும் மேன்மையானவைகளாக, மேலானவைகளாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். 2வது பகுதியிலே 11வது வசனத்திலிருந்து 12வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் முடிய உள்ள காரியத்திலே என்னுடைய உறவுகளிலே நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பவுல் சொல்லுகிறார். உறவுகளிலிருந்து வெளியே வந்து தனியாக வாழ்வது என்பது எந்த ஒரு நபராலும் முடியாது. நம்ம எல்லாருமே உறவுகளின் எல்கைக்கு உட்பட்டவர்கள். இந்த உறவுகளின் ஆசீர்வாதத்தை அல்லது மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் இந்த இயேசு கிறிஸ்து முழுமையானவர், முதன்மையானவர் என்கின்ற இந்த செய்தியை என்னுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்த வேண்டும். எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் புதிய மனுஷனுக்குரிய அடையாளங்களை என்னுடைய வாழ்விலே நான் காண்பிக்க வேண்டும். அந்த அடையாளங்களை உறவுகளோடு தொடர்பு படுத்தி பவுலடியார் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். 13ஆம் வசனத்திலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் நாம் மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். சில வார்த்தைகளை பவுலடியார் அதிக வலியுறுத்தி பயன்படுத்துகிறார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தராய் இருப்பீர்களானால் இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை இவைகளையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் போதுதான் ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் மன்னிக்கிறவர்களாக நாம் இருப்போம். மன்னிக்கும் போதுதான் திரும்பவும் உறவுகள் பலப்படும், திரும்பவும் உறவுகள் வளரும், உறவுகளின் நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு மனிதர் விதமாய் சொல்லுகிறார், கடவுளுடைய மனிதர், உறவுகள் ஆண்டவர் தந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் மனுக்குலத்திற்கு. ஒருவேளை உறவுகள் இல்லை என்றால் ஒவ்வொரு மனிதனும் தனிமையை தான் அனுபவித்துக் கொண்டிருக்க முடியும். உறவுகள் மிக கவனமாய் கையாளப்பட வேண்டியவை. அது ஒரு கண்ணாடி பாத்திரத்தை போன்றது. மிக அழகாக இருக்கும், ஆனால் சற்று கவனக்குறைவாய் செயல்பட்டால் அந்த கண்ணாடி பாத்திரங்கள் நொறுங்கிவிடும். எனவே மிக கவனமாய் நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்து எல்லாரிலும் எல்லாமாய் நம்முடைய வாழ்விலே இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இரக்கத்தை, தயவை, மனத்தாழ்மையை, சாந்தத்தை, நீடிய பொறுமையை வெளிப்படுத்தி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் மன்னித்து, ஒருவரை ஒருவர் தாங்கி, இவ்விதமாக நாம் இந்த உறவுகளிலே வளர வேண்டும். என்னுடைய உறவுகளிலே ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் இதனுடைய நிறைவாக பவுல் சொல்லும் போது பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள், இதுதான் உங்களுக்கு தேவை. அப்ப இந்த மாதிரி இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் இணைத்து கொள்ளணும் அப்படின்னா இப்படிப்பட்ட பண்புகளின் வழியாக என்னுடைய உறவுகளை நான் வலுப்படுத்தி அந்த உறவுகளின் மகிழ்ச்சியை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பவுலடியார் சொல்லுகிறார் 16வது வசனத்திலே, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. ஆண்டவருடைய வார்த்தை தான், வார்த்தையோடு நமக்கு இருக்கிற உறவுகள் தான் இப்படிப்பட்ட பண்புகளை நமக்குள்ளாக உருவாக்கும்.
கிறிஸ்துவின் வார்த்தையோடு பரிபூர்ணமாய் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்விலே நிறைந்திருக்கும் போது இரக்கம், மன உருக்கம், சாந்தம், தயவு, பிறர் ஒருவரை ஒருவர் தாங்குதல், மன்னித்தல், இவையெல்லாம் நம்முடைய வாழ்விலே தானாகவே நிறைவேறிவிடும். எனவேதான் வசனம் உங்களிலே பரிபூர்ணமாய் இழைத்திருக்க கடவுது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவரை ஒருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு அப்படின்றால் என்ன அர்த்தம்? ஒருவருக்கு ஒருவர் வழிகாட்டி, ஒருவருக்கு ஒருவர் இந்த உறவிலே வளர்வதற்கு உத்வேகம் அளிக்கிற ஆற்றலாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். இவ்விதம் செய்யும் போது நீங்கள் எதை செய்தாலும், வார்த்தையினாலோ கிரியையினாலோ நீங்கள் எதை செய்தாலும் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, உறவுகளிலே வளருவது என்பது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால். அதுவும் இந்த காலகட்டத்திலே தாங்குதல், மன்னித்தல், இரக்கத்தோடு இருத்தல், மனஸ்தாழ்மையோடு இருத்தல், இவைகளையெல்லாம் நிறைவேறுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை பரிபூர்ணமாய் நம்மிலே வாசமாய் இருக்க வேண்டும். அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே நிறைந்திருக்க ஆண்டவர் தாமே உறவுகளின் ஆசீர்வாதத்தை தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம்